அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் இது. அதில் ஏற்கனவே சம்ஸ் அது எப்படி பண்ணணும்னு சொல்லி சம்ஸு எக்ஸாம்பிள் சம்ஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் ஏன்னா அதில் நம்ம பேசிக்கலாக சொல்லிட்டோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். இப்போ அடுத்து 4th ஒன்று x³ + 3x² x³ + 3xy² dx plus y³ plus 3x² dy equal to 0 இதை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இந்த கமா வராது, சரிங்களா? இப்போ இதை பார்த்துக்கோங்க. நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். அப்போ எப்படி இருக்குது? mdx plus ndy equal to 0. ஸோ இது m, இது n. ஸோ m ஈக்குவல் எடுத்துட்டோம், n ஈக்குவல் டு அடுத்து என்ன பண்ணுவோம்? ∂m/∂y. அப்போது இது 0 ஆயிரும். இதுக்கு பார்த்திங்கன்னா 6xy. அதே மாதிரி ∂n/∂x இது 0 ஆயிரும். இங்கே பார்த்திங்கன்னா 6xy. இப்போ ∂m/∂yயும் ∂n/∂xும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸாக்ட். அடுத்த ஸ்டெப் என்ன? செகண்ட் ஸ்டெப்பு இன்டகிரல் mdx. எம்மை போட்டுட்டு dx போட்டுட்டோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸை பண்ணால் என்ன வரும்? x⁴/4. இங்கே 3y². இந்த எக்ஸை பண்ணால் x²/2. ஏன்னா y கான்ஸ்டன்ட் தான் எடுத்துக்குவோம். அதே மாதிரி ndx பண்ணும்போது எண்ணில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வருதா எண்ணில்? ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ் வரதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அப்போ y³ மட்டும் தான் எடுப்போம். அதான் இங்கே எடுத்துருக்கோம், சரிங்களா? ஏன்னா நாட் இன் எக்ஸ் வரக்கூடாது. எக்ஸ் என்ன ஆகணும்? எக்ஸ் உட்காந்துருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நம்ம நேற்றுக்கே சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ y⁴/4. இப்போ சொல்யூஷன் போட்டு ரெண்டையும் சேர்த்து ஆன்சர் எழுதணும். எழுதும்போது பார்த்திங்கன்னா எல்சிஎம் 4. இப்போ x⁴ + y⁴ ப்ளஸ் இங்கே 6x²y² = 4c. அடுத்த ஸ்டெப்பில் ஒரு சின்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சரிங்களா? அடுத்தது 5th சம்மு. இதுவும் பார்த்தீங்கன்னா y + sin y dx plus x + x cos y dy equal to 0. ஸோ சம்மை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் mdx plus ndy equal to 0. சம்டைம்ஸ் இதை மாற்றி கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. dx பக்கத்தில் வரதா m, dy பக்கத்தில் வரதா n. ஸோ m n நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ∂m/∂y அப்போ 1 + cos y. இங்கே அதே மாதிரி ∂n/∂x இப்போ 1 + cos y. கரெக்டுங்களா? சரிங்களா? இது வேணால் ஒன்று அடிச்சு விட்டுருங்க, ரிப்பீட்டராக வந்துருக்குது. ∂m/∂y ∂n/∂x கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் எக்ஸாக்ட். ஓகேவா? புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ∂m/∂y கண்டுபிடிச்சோம். அப்போ ஒய்யை பண்ணால் 1, sin ஒய்யை பண்ணால் cos y. அடுத்தது ∂n/∂x. எக்ஸை பண்ணால் 1, இங்கேயும் அதே மாதிரி தான். எக்ஸை பண்ணால் 1 cos y. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு 0 வரையில் நான் போடுறேன் நம்ம. ஸோ இது எக்ஸாக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம்? செகண்ட் ஸ்டெப்பு இன்டகிரல் mdx. இப்போ m போட்டு dx போடுங்க. இப்போ yx. அடுத்து இங்கே என்ன வரும்? x sin y. கரெக்டுங்களா? அடுத்தது இன்டகிரல் ndy பார்த்தோம்னா இன்டகிரல் ndy எக்ஸு வராத டேர்மே கிடையாது. இதிலே எக்ஸ் வந்துருச்சு, இதிலே வந்துருச்சு. அப்போ எதுவுமே இல்லை. அப்போது எல்லாத்தையும் ஒமிட் பண்ணுவோம். அப்போ 0. ஸோ இது ரெண்டையும் அப்போ ஆட் பண்ணும்போது இது மட்டும்தான் நமக்கு வரும். இது ஏன் 0ன்னு புரியுதான் பாருங்கள். எக்ஸு உட்காந்துருந்ததுன்னா அந்த டேர்மை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஏன்னா நாட் இன் எக்ஸ் தான் ரூல்ஸு, சரிங்களா? அடுத்தது இந்த சம்மை ட்ரை பண்ணுங்கள். 3x² - 2xy dx plus 2y - x² dy equal to 0. இதோட சொல்யூஷன் இது வருதான்னு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சம்மும் ட்ரை பண்ணுங்கள். 2x of 1 plus root of x² - y dx equal to root of x² - y dy. ஆன்சர் பார்த்தீங்கன்னா x² - y equal to c வருதான்னு செக் பண்ணுங்கள்.
அடுத்தது குரூப்பிங் மெத்தடு. கொஸ்டின் பார்த்திங்கன்னா சால்வ்னு இருக்குது. சரிங்களா? இதுக்கெல்லாம் நம்ம ஃபார்முலா வந்து நம்ம பின்னாடி கொடுக்குறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டக்குன்னு எழுதிட்டு நம்ம வந்து ஆன்சர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்முலாவும் எல்லாத்தையும் படிக்க வேணாம், நம்ம 2 வந்து ஒரு கனெக்ட் பண்ணி பேர் பண்ணி படிச்சுக்கலாம், அப்போ மறக்காது. இப்போ இதுக்கு என்ன போடுவோம்? எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ்னால் டி ஆஃப் எக்ஸ் ஒய், கரெக்டுங்களா? அதே மாதிரி இதுக்கு என்ன போடுவோம்? எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னால் டி ஆஃப் tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ், டி ஆஃப் tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ், tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ். இதுக்கு பின்னாடி நான் ஃபார்முலா கொடுத்துருக்கோம், பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது போக ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இதுக்கப்புறம் இதை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது டி உங்களுக்கு கேன்சல் ஆகும். அப்போ வெறும் எக்ஸ் ஒய் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஏன்னா இன்டகிரேஷன் டி போடும்போது என்ன ஆகும்? இன்டகிரேஷனும் டியும் கேன்சல் ஆகிடும், அப்போ எக்ஸ் ஒய் வரும். அதே மாதிரி இங்கேயும் இன்டகிரேஷன் போடும்போது இன்டகிரேஷனும் டியும் கேன்சல் ஆகிடும், இப்போ இது மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இதுதான் வந்து குழப்பம், திடீர்னு இது எப்படா அது மாறுச்சுன்னு குழப்பம். இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது வந்து என்னது? டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ். இது நம்ம ஒவ்வொன்றும் உட்காந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணி இப்படி கொண்டு வரதுக்கு இதை வந்து ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரிசல்ட்டு தான். அது ரிசல்ட்டு மாதிரி ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன். அதை இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். அடுத்தது இதே தான் வருது, பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்துன்னா டி ஆஃப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒய். கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. தேர்டு ஃபிஃப்த்து எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஒய், இங்கே எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஒய். சரிங்களா? அப்போது இதுக்கு என்ன போகிறோன்னா டி ஆஃப் லாக் எக்ஸ் ஒய் போகிறோம். இங்கே டி ஆஃப் லாக் ஒய் பை எக்ஸ் வரும். இங்கே ப்ளஸ் வரும்போது இன்டூவில் வருது, மைனஸ் வரும்போது டிவைடில் வருது, ஆனால் ஒய் தான் மேலே போகணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க, தேர்டும் ஃபிஃப்த்தும். நல்லா ஒட்டையும் பாருங்கள், தேர்டும் ஃபிஃப்த்தும். எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஒய்னா டி ஆஃப் லாக் எக்ஸ் ஒய், இங்கே மைனஸ் வந்ததுன்னா இங்கே ஒய் பை எக்ஸ்னு மாறிடுது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ எப்படி தேர்டும் ஃபிஃப்த்தும் கம்பேர் பண்ணி படிக்க போகிறோமோ அதே மாதிரி ஃபோர்த்தும் செவன்த்தும் பாருங்கள். எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் பை எக்ஸு. இங்கே அதே இது எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் போட்டே வாங்க. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஆயிரும். 4th 7th ஒன்றா படிங்க. 6th தான் இப்போ நம்ம படித்தது, எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து டி ஆஃப் tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸு. 7th பார்த்தீங்கன்னா 2 times x dx plus y dy by x square plus y square equal to d log of x square plus y square. 9th one பார்த்தீங்கன்னா y e power x dx minus e power x dy by y square equal to d of e power x by y. இதை வந்து தனியாக நீங்கள் நோட் போட்டு கம்பேர் பண்ணுறதுக்காக நான் ஜூம் அவுட் பண்ணேன், இப்போ ஜூம் பண்ணுறேன். தனியாக நோட் போட்டு ஒவ்வொன்றா நோட் பண்ணி வச்சு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு மறக்காது. இப்போ நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் ஒய், எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஆஃப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒய், எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் லாக் எக்ஸ் ஒய், எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் பை எக்ஸு, x dy minus y dx by xy equal to d of log y by x, x dy minus y dx by x square plus y square equal to d of tan inverse y by x, y dx minus x dy by y square equal to d of x by y, 2 times x dx plus y dy by x square plus y square equal to d of log x square plus y square.
y e power x dx minus e power x dy by y squared equal to d of e power x by ya. சரிங்களா? இந்த ரிசல்ட்டை வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி இதை பார்த்தோன்னே இதைத்தான் நம்ம அப்ளை பண்ணாதான் இன்டகிரேஷன் இப்படி போடும்போது இன்டகிரேஷன் டியும் உங்களுக்கு கேன்சல் ஆகி இதை மட்டும் எழுதுவோம். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி ரெண்டாக கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? அடுத்தது இன்டகிரேட்டிங் ஃபேக்டரு. இதை வந்து நம்ம இதோட ரூல்ஸ் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். இது இப்போதைக்கு நம்ம படித்த இந்த எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட கண்டினியூஷனும் அதில் வர சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு படிச்சோம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டரு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நிறையா படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால் சும்மா இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சம்ஸோட பார்க்கலாம். If mdx plus ndy equal to 0 is not exact, then any function mu such that mu of mdx plus ndy equal to 0 becomes exact is called an integrating factor. mdx plus ndy equal to 0 is not exact na, then any function mu such that mu of mdx plus ndy போடும்போது equal to 0 வச்சுனா அது exact and becomes exact is called an integrating factor. The differential equation mdx plus ndy equal to 0 possesses an infinite number of integrating factor. So, mu equal to integrating factor and it is not unique. அப்படிங்கிறாங்க. மியூங்கிறத அதில் வந்து என்னென்னு சொல்கிறோம்? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இந்த ரூல்ஸை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிடலாம். சம்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். If mdx plus ndy equal to 0 is homogeneous, mx plus ny not equal to 0. இதெல்லாம் 1 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி mdx plus ndy equal to 0 is homogeneous and mx plus ny not equal to 0னா 1 by mx plus ny is an integrating factor. 1 by போட்டால் mx plus ny is an integrating factor. mdx plus ndy equal to 0 is of the form f1 of xy y dx plus f2 of xy x dy equal to 0. Then 1 by mx minus ny is an integrating factor. அடுத்தது 1 by n of dou m by dou y minus dou n by dou x is a function of x alone. Say f of x, then e power integral f of x dx is an integrating factor. 1 by n of dou m by dou y minus dou n by dou x is a function of x alone. Say f of x, then e power integral f of x dx is an integrating factor. 1 by m of dou n by dou x minus dou m by dou y is a function of y alone. Say f of y. Then e power f of y dy. இங்கே என்ன போட்டோம்? x alone. அதனால் e power f of x dx போகிறோம். இங்கே என்ன வரும்? y alone. அப்போ e power f of y dy is an integrating factor. இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். சம்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது சும்மா அந்த ரூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அதாவது வந்து இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுன்னா நீங்கள் இதை பார்க்க வேணாம். இதோட ஸ்டாப் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீப்பாக அதை சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சம்ஸை பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ படித்து முடிக்கிறீங்கிறது வந்து அதில் மேட்ரு கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக படித்தாலும் அதை வந்து டீப்பாக நம்மளுக்கு தெரியும். அதில் கொஸ்டின்ஸ் எப்படி அவன் மாற்றி கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர் கொண்டு வர முடியுங்கிற லெவலில் அது தெளிவாக படிச்சுட்டு தான் நம்ம அடுத்தடுத்த டாபிக் போகணும். யூனிட்டை வைஸ் கவர் பண்ணுறது வந்து மேட்ரு கிடையாதுங்க. அதில் எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம உள்வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அங்கே பிரதிபலிக்கும். ஸோ அதனால் புரியல, அதாவது நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி வந்து அதை அப்படியே வச்சுருங்க. நல்லா படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். புதுசாக உள்ளதை நல்லா நீங்கள் எப்போ உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸாக தெளிவாக இருக்குதோ அப்போ பாருங்கள். அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து மறக்காமல் நம்ம தெளிவாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நிறைய குழப்பங்கள் வரும், டவுட் வரும். அதை பற்றி பயந்துக்காதீங்க. வரட்டும், என்னென்ன குழப்பங்கள் வருதோ வரட்டும். அது 2வது டைம் படிங்க, 3வது டைம் படிங்க. அப்போ அது ஒரு மேட்டராகவே இருக்காது. சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.